Ah, hi, Ravi, good morning. Morning, good morning. No, well, Kasa is good. Okay, team. So once again, good morning, everyone. உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். We'll start with the workout. கரெக்டாக 6:30 ஆச்சு. இன்னைக்கு நம்ம செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்த் டே செக்ஷன். எல்லாருமே நான் என்ன பர்சனலி ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆச்சு நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கம்பல்சரி 2 டைம் ஆச்சு பண்ணணும். நம்ம லைக் ஒன் டே பார்த்தீங்கன்னா லைவ் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே எங்களுடைய லிங்க் நாங்கள் இதுலேயே நம்ம குரூப்லேயே நம்ம போடுறோம். அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆச்சு பண்ணணும். ஓகே டீம் எவ்ரி ஒன்ஸ் அகேன் குட் மார்னிங். உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். வில் ஸ்லோலி ஸ்டார்ட் வித் வார்ம் அப். ஓகே குட் ஓகே ஜஸ்ட் ஸ்லோலி ஸ்டார்ட் வித் வார்ம் ஜாயின் வித் அஸ். லைக் வார்ம் பண்ணும்போது ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சின் அப் அண்ட் டவுன் ஃபார் 5 கவுண்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் வார்ம் அப் 5 கவுண்ட். சின் அப் அண்ட் டவுன். என்னோட ஆடியோஸ் கிளியர் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் ஓகே Clear, coach. Clear. சூப்பர் 5 கவுண்ட்ஸ் ஹெட் அப் அண்ட் டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஹெட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 3 கவுண்ட் நல்லா பண்ணுங்க. ஸ்லோலி ஃபுல் ரொட்டேஷன். ஹெட் ரொட்டேஷன் 3 2 1. Now just opposite sides நல்லா டில் பண்ணுங்க. ஆப்போசிட் சைட் 3 2 1. ஓகே ஸோ ஹெட் ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டர்ஸ் உங்களோட 2 ஹேண்ட்மே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ்ல வச்சுட்டு ஷோல்டர்ஸ் நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்க. 5 கவுண்ட்ஸ் 5 4 3 2 1. Same thing opposite side backward 5 4 3 2 1. ஸோ ஷோல்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஸ்ட் நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்க. நம்ம ஸ்லோலி எல்லாம் இந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ல நம்ம வார்ம் பண்றோம். 5 கவுண்ட்ஸ் 3 2 1. Same thing just backward reverse like 5 4 3 2 1. ஓகே ஸோ நம்ம ரிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போறது ஹிப் ஏரியா. லெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வித்து வச்சுட்டு ஹிப் நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்க. ஒரு 5 கவுண்ட்ஸ் 5 4 3 2 1. Okay. Now same thing just backward பண்ணிக்கலாம். Opposite side 5 4 3 2 1. So legs முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீ ரொட்டேஷன் பண்றோம். கை நீல வச்சுட்டு நீ ரொட்டேஷன் 1 2 3 4 5. அதே மாதிரி just back opposite side reverse 5 4 3 2 1. அது முடிச்ச அப்புறம் நம்ம ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ். உங்களுக்கு சப்போர்ட் எது வேணும்னா சப்போர்ட் வால்ல சப்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஆங்கிள் கூப்பிட்டு பாருங்க. ரொட்டேட் பண்ணுங்க ஒரு 5 கவுண்ட் கிளாக் வைஸ் 5 4 3 2 1. Now just opposite side 5 4 3 2 1. லெக்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. அதர்ஸ் லெக் சேஞ்ச் பண்ணுங்க நல்லா. 5 4 3 2 1. Just opposite side 5 4 3 2 1. Okay. சூப்பர். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பேசிக்கா வார்ம் அப் முடிச்சிட்டோம். பாருங்க எகெயின் ஒன்ஸ் அகெயின் ஐம் கோயிங் டு ரிப்பீட். நம்ம இன்ஜுரி லைக் எஸ்பெஷலி ஃபார் த ஆங்கிள் இன்ஜுரி, நீ இன்ஜுரி, பேக் இன்ஜுரி இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா ஜம்பிங்ஸ் மூமெண்ட் கொஞ்சமா நீங்க தவிர்த்துக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸா ஜம்ப் பண்ண வேண்டாம். ஜம்பிங் இல்லாம நீங்க நார்மலா வித்தவுட் ஜம்பிங்லேயே பண்ணிக்கலாம். ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் யூஸ்வலா பண்றது பாத்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் உங்களோட ஹார்ட் ரேட் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி
நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா லைக் கார்டியோ வேரியேஷன், பாடி வெயிட் கார்டியோ வேரியேஷன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா பட் கிக் பண்ணணும். கை ரெண்டு பின்னால வச்சுட்டு பாருங்க, அது சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன். கை ரெண்டு போய் பேக்ல வச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட ஹீல் வந்து இங்க டச் பண்ணும். இஃப் இட்ஸ் ஓகே, உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இப்படி ரன்னிங் பொசிஷன்ல பண்ணிக்கலாம். இல்ல உங்களால பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு உங்களோட கால் மட்டும் ஜஸ்ட் பேக்ல உங்களோட பாம்ல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பி ரெடி? அப்படியே என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கமான். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். எனக்கு கை பேக்ல வச்சுருங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7. அப்படியே ஜஸ்ட் பாம் மட்டும் டச் ஆகட்டும். 8 9 10 1 2. கை பேக்ல வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் உங்களோட கால் வந்து டச் ஆகட்டும். 5 4 3 2 1. ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி இது மாடிஃபை பண்ணிக்கலாம். சிலவங்க 15 பண்ணுவாங்க, சிலவங்க 20 பண்ணுவாங்க. அப் டு உங்களோட ஃபிட்னஸ் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க அது ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓவர். த செகண்ட் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைம்பர்ஸ். நீங்க மேட் எடுத்துக்கலாம், ஃப்ளோர்ல போட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். புஷ்அப் பொசிஷன்ல இருந்து நீ டிரைவ் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட் வித் புஷ்அப் பொசிஷன், நீ டிரைவ் பண்ணும் உள்ளுக்குள்ள. பி ரெடி? ஓகே, செட் த பொசிஷன். பாருங்க, எங்கூட அப்படியே ஜாயின் பண்ணீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் புஷ்அப் பொசிஷன்னா இதுல இருந்து உங்களை நீ டிரைவ் பண்ணும் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, பி ரெடி? 3 2 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். 1 2 3. Head down. 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5. Okay, just relax. Okay, டீம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் நீங்க இது பண்ணி ஸ்விட்ச் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வீடியோஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா என்னால கரெக்ஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க தப்பா ஃபார்ம் கரெக்ஷன் தப்பா பண்றீங்கன்னா என்னால அது கரெக்ஷன் பண்ண முடியாது. லைக் ஸோ ட்ரை டு ஜஸ்ட் முடிஞ்ச அளவு உங்களோட வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஒன்ஸ் அகைன் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்த ரெண்டு எக்ஸசைஸும் நம்ம அகைன் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ண போறோம். பட் கிக் ஃபாலோட் பை மவுண்டன் கிளைம்பர்ஸ். ஓகே, வில் ஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன் ஃபார் பட் கிக். கை ரெண்டு பேக்ல வச்சுட்டு பாருங்க, பட் கிக் பண்ணும். ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸ்டார்ட் பட் கிக். 1 2 3 4 5 6 7 8 9 10 5 4 3 2 1. Okay, super. Just relax. பட் கிக் முடிஞ்சது. ஃபாலோட் பை ஒன்ஸ் அகைன் நம்ம மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்றோம். கம் டு ஹை பிளாங்க் பொசிஷன், நீ டிரைவ் பண்றது. ஓகே, புஷ் அப் பொசிஷன்ல இருந்து நீ நல்லா டிரைவ் பண்ணுங்க டுவர்ட்ஸ் எல்போ பொசிஷன். பி ரெடி? 3 2 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4. Okay, great. Just relax. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக், லைட்டா வாட்டர் எடுக்கிறானே எடுத்துக்கலாம். உங்களுக்கு நம்ம 2 எக்ஸசைஸ் ஃபார் த கார்டியோ வேரியேஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஒரு இந்த நெக்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போறது பார்த்தீங்கன்னா லைக் த ஸ்ட்ரென்த் பேஸ்டா 2 எக்ஸசைஸ் பண்ண போறோம். உங்களோட வெயிட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மாலர் வெயிட் இல்ல டம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்குவாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புஷ்அப் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா பண்ணுங்க. இந்த ரெண்டு எக்ஸசைஸ் தான் நம்ம பேசிக்கா பண்ண போறது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வி ஆர் பேக் டு புஷ்அப். இப்ப நார்மலா புஷ்அப் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் புஷ்அப் பண்ணும்போது வெரி ஸ்லோலி டவுன் பண்ணும். அதாவது உங்களோட கவுண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 கவுண்ட் 4 கவுண்ட் நீங்க புஷ்அப்பே பண்ண போறீங்க. பட் அந்த 4 கவுண்ட் மோர் எஃபெக்டிவா இருக்கணும். எப்படின்னா யூஆர் ஸ்டார்டிங் வித் ஹை பிளாங்க் பொசிஷன்ல வந்து கீழே போகும்போது வெரி ஸ்லோ. எந்த அளவுக்கு நீங்க ஸ்லோவா போறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோவா போய் உங்களோட செஸ்ட் வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர் போகணும். அதே மாதிரி எந்திரிக்கும் போது லிஃப்டிங் அப் பண்ணும் போதும் அதே மூமெண்ட்ல எந்திரிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் டசன்ட் மேட்டர்.
நீங்க 2 கவுண்ட் பண்ணாலும் ஓகே, யூ ஷுட் ஆக்டிவேட் யுவர் செஸ்ட் மேக்ஸிமம் லெவல். ஓகே, ஸோ ஜாயின் வித் மீ ஜஸ்ட் ஸ்லோலி நீங்க நார்மல் புஷ்அப் மாதிரி பண்ற மாதிரி பண்ண வேண்டாம். லைக் ட்ரை வித் நெகட்டிவ், இட் நேம் கால் நெகட்டிவ் புஷ்அப். ஸோ ஸ்டார்ட் வித் ஹை பிளாங்க் பொசிஷன். பாருங்க, நான் டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறேன். வெரி ஸ்லோ, மேக்ஸிமம் செஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வெரி ஸ்லோலி கோயிங் டவுன் ஃபுல் ரேஞ்ச். and just end of the ஒரு 1 second pause பண்ணதுக்கு அப்புறம் இதே பொசிஷன்ல slowly up 1 2 3 4 5. so நீங்க ஒரு 10 seconds எடுத்துக்கறனா எடுத்துக்கலாம். உங்களுக்கு கீழ போறதுக்கு ஒரு 10 seconds, மேல வரதுக்கு ஒரு 10 seconds எடுக்கறனா எடுத்துக்கலாம். ஓகே, be ready 3 2 1. okay, your time zone start. slowly go down, ஸ்லோ. எந்த அளவுக்கு ஸ்லோவா போக முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா போகணும். இட்ஸ் லைக் லிட்டில் சேலஞ்ச், இது லிட்டில் மோர் சேலஞ்ச். அதே மாதிரி ஸ்லோலி அப். குட். பாருங்க, நம்மளால ஸ்லோவா அப் பண்ண முடியல, சடனா அப் பண்றோம். எஸ், ஸ்டார்ட் அகைன். ஒன் மோர் கவுண்ட்ஸ் கம் ஆன். again slowly up, try to just slowly up. yes, very good. once again slowly go down. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா போலாம், simultaneously முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா அப் ஆகலாம். குட். இது என்னன்னா உங்களோட செஸ்ட் மசில் நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். செஸ்ட், ஷோல்டர்ஸ், கோ. கமான் கீப் டூயிங். இங்க ரெப்டேஷன் முக்கியம் கிடையாது, நம்மளோட ஆக்டிவேஷன் லெவல் என்ன லெவல் தான் அது நமக்கு தெரியணும். ஸ்டார்ட், கீப் டூயிங். again two more counts. yes, one more. 3 2 1. okay, just relax. super. okay, இது பாத்தீங்கன்னா எதுக்காக பண்றோம்னா, நீங்க நார்மலா புஷ்அப் பண்றது ஈஸி. நார்மல் பாடி வெயிட் எக்ஸசைஸ்ல நார்மல் புஷ்அப் பண்றது ஈஸி. லைக் வைட் கிரிப் புஷ்அப் பண்றதெல்லாம் ஈஸி கம்பேரிட்டிவ்லி ஃபார் நெகட்டிவ் புஷ்அப். இந்த மாதிரி நெகட்டிவ் புஷ்அப்ஸ் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களோட ரியல் ஸ்டாமினா என்ன ஏதுன்னு உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். குட், சூப்பர். இப்போ நம்ம புஷ்அப் முடிச்சிட்டோம். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா உங்களோட லெக்ஸ் நம்ம பண்ண போறோம். இதுல எப்படின்னா 2 காம்பினேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஃபிட் ஸ்குவாட், சைமல்டேனியஸ்லி லைக் வைட் ஃபிட் ஸ்குவாட் பண்ணணும். ஸோ டூ வேரியேஷன் த சேம் மூமெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 கவுண்ட் ஸ்குவாட், இமீடியட்டா லெக்ஸ் வைடா வச்சுட்டு ஒரு 5 கவுண்ட் ஸ்குவாட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 செட்ஸ் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஃபிட் 5 கவுண்ட், தென் வைட் ஃபிட் 5 கவுண்ட், அகைன் ரிப்பீட்டட் பேக் டு பேக் பண்ண போறோம். ஸோ 20 கவுண்ட் ஃபார் தி ஒன் செட். ஓகே, உங்களோட சின்ன டம்பிள்ஸ் இருந்தா எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம், இல்ல வாட்டர் பாட்டில் சம்திங் ஏதாவது இருந்தாலும் எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் ஃபார் தி மோர் வெயிட். பி ரெடி 3 2 1, லெட்ஸ் கோ ஸ்டார்ட். க்ளோஸ் ஃபிட், லெக்ஸ் க்ளோஸா வச்சு ஸ்குவாட் பண்ணுங்க பார்க்கலாம். லெக் க்ளோஸ். எஸ், குட். 5 கவுண்ட்ஸ் 2 3 4 5. okay, இப்ப legs wide வச்சு squat பண்ணுங்க 5 counts. come on, 5 4 3 2 1. once again leg closer 5 more counts. start 5 4 3 2 1. again legs wider 5 more counts. 5 4 3 2 1. super. okay, ஒரு 30 seconds break. again இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸ்டார்ட் வித் again once again நெகட்டிவ் புஷ்அப்ஸ் and like squat, close fit and wide fit squat நம்ம பண்ண போறோம். okay, be ready with the push up, negative push up. இல்ல squat நம்ம பண்ணிட்டோம். we'll start with the push up பண்றோம். push upல நெகட்டிவ் very slowly go down, அத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். be ready 3 2 1, let's go start. இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் டசன்ட் மேட்டர். நல்லா செஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு ஸ்லோலி கோ டவுன், அதே மாதிரி ஸ்லோலி கோ அப். 10 செகண்ட் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணீங்க. கீழே போறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ், மேல வரக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்க. குட், கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. எஸ், குட் 2. keep doing. yes, lovely 2
up, 3. Again, go down, up, 4. Again, go down, 5. Last 2 more reps பண்ணுங்க. அப்படியே maintain பண்ணுங்க. 2 more. Slowly go down, up. Super. Just relax. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் லைக் நார்மலா வீட்ல இருக்கிறீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்கன்னா இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இனிஷியல் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேரியேஷன் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அதை யூஸ்ட் அப் பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணிட்டீங்கன்னா தென் அது வெரி ஈஸி. ஓகே, சூப்பர். இந்த செகண்ட் வேரியேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா எகெயின் லைக் ஸ்காட், க்ளோஸ் ஃபீட் ஸ்காட் அண்ட் வைட் ஃபுட் ஸ்காட். ஸோ இது ரெண்டுமே பேக் டு பேக் பண்ண போறோம். ஸ்டார்ட் ஒன் மோர் டைம், ரிப்பீட் பண்ண போறோம். Be ready? 3, 2, 1. லெக் நல்லா சேர்த்து வச்சு ஸ்குவாட் பண்ணுங்க. 5 counts. Start. 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ லெக்ஸ் நல்லா வைடா வச்சுட்டு again 5 counts ஸ்குவாட் பண்ணுங்க. Start. 5, 4, 3, 2, 1. Once again, one more time. Leg closer. Do with 15 or 5 count squat. 5, 4, 3, 2, 1. Okay, again, one more time. The last time. Legs nalla split பண்ணிட்டு ஒரு 5 count squat பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. Super. Okay, great. So strength நம்ம கவர் பண்ணிட்டோம். 2 exercise கவர் பண்ணிட்டோம். லைட்டா வாட்டர் சிப் பண்ணிக்கலாம். ஓகே, the next third variation பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா கோர் மசில் நம்ம பண்ண போறோம். கோர் மசில் பாத்தீங்கன்னா லைக் ஸ்டார்ட் வித் வி அப்னு சொல்லுவாங்க. வி அப்னா ஜஸ்ட் நீங்க சிம்பிளா ஹோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் லுக் அட் மீ. நீங்க இப்படி உட்காந்துட்டு உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணும். ரொம்ப இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன் வரக்கூடாது. ஸ்லைட்லி நீ பெண்ட் அண்ட் கோயிங் டவுன். இந்த மாதிரி ஹோல்டிங் பண்ணும். உங்களோட லெக்ஸோட வெயிட்டும் உங்களோட அப்பர் பாடியோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா மிட்ல வந்து எங்கேஜ் ஆயிருக்கணும். ஓகே, இங்க டைமிங் தான் கால்குலேஷன் நம்ம இதை நோட் பண்றோம். அட்லீஸ்ட் ஃபார் த 30 seconds ஹோல்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் 2 times நம்ம பண்ணோம். பி ரெடி? ஓகே, 3, 2, 1. லெட்ஸ் கோ ஸ்டார்ட். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்டிங் தான். யோர் டைம்ஸ் ஆன். நீ லாக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அவங்களோட ஷோல்டர்ஸ் லிட்டில் மோர். நீ லாக் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸ் கொஞ்சம் கீழே போய்க்கலாம். எஸ், குட். கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க சார். 15. எஸ், குட். சூப்பர். 20. 10 more seconds. 3, 2, 1. Okay, just relax. Super. Okay. Again, இப்போ இதே எக்ஸசைஸ் ஒன் மோர் டைம் பண்றோம். சிலவங்க பாத்தீங்கன்னா நீங்க கால் நல்லா மேல தூக்கி இப்படி ஸ்ட்ரெச் பண்றீங்க. தட்ஸ் வெல் குட். பட் ஹோல்ட் கோர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது எப்பவுமே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி நிக்கணும். அப்படியே கோர் நல்லா என்கேஜ் ஆகி நல்லா நில்லுங்க. ஓகே, be ready? Once again, 3, 2, 1. Yes, your time's going to start now. Holding for the 30 seconds. Good. $15. 20. 3, 2, 1. Super. Just like. So first set நம்மளோட V-up. Its name called V-up னு சொல்லுவாங்க. இல்ல சிலவங்க boat னு சொல்லுவாங்க. But exercise is the same exercise. The next variation, cat and camel. Once again, we are going to start with the kneel down position. இதுல வந்து chin up and chin down. Chin up பண்ணும்போது breathe out.
chin in பண்ணும்போது breathe in. Okay, sorry, chin up பண்ணும்போது breathe in, chin down பண்ணும்போது breathe out. Okay, cat and camel, be ready, start. Make sure அந்த breathing synchronize பண்ணீங்க, அது இனி கொஞ்சம் நல்லா இருக்கும். Chin up பண்ணும்போது breathe in, chin down பண்ணும்போது breathe out. Make it 15 count, slowly start. நீங்க டைரக்டா ஃப்ளோர்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேட் ஏதாவது போட்டுங்க, மேட்டோ டவல போட்டுங்க, ஹர்ட் ஆக வேண்டாம். Let's go start. Chin ups, chin down. 1. Keep doing. 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5. Okay. சூப்பர். இப்ப நம்ம கோர் மசில்ல பாத்தீங்கன்னா விஎஃப் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தேர்ட் வேரியேஷன் சூப்பர்மேன். சூப்பர்மேன்ங்கிறது உங்களோட அப்பர் பாடி லோ பாடி லிஃப்டிங். நம்ம பாத்தீங்கன்னா விஎஃப் பண்றதுக்கான டெட் ஆப்போசிட். நீங்க படுத்துட்டு உங்களோட அப்டமல் மட்டும் தான் ஃப்ளோர்ல இருக்கணும். உங்களோட 2 ஹேண்டும் 2 லெக்குமே ஆஃப் த ஃப்ளோர்ல இருக்கணும். ஜஸ்ட் லுக் அட் மீ. இந்த மாதிரி படுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி படுத்துட்டு உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி நல்லா லிஃப்ட் பண்ணும். உங்களோட ஹேண்ட் லிஃப்ட் பண்ணும். ஓகேங்களா? லெக்ஸ் நீங்க எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்றீங்களோ சேம் திங் உங்களோட ஹேண்ட்ஸ் நல்லா லிஃப்ட் பண்ணி இப்ப நிக்கணும், ஹோல்டிங் பண்ணும். ஓகே, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட அப்பர் பாடி நல்லா லிஃப்ட் ஆகும். தென் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் உங்களோட அப்பர் பாடியும் பாத்தீங்கன்னா உங்களோட லோவர் பாடி அப்படியே கிராஜுவலா டவுன் வரும். அந்த மொமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட லைக் ரெண்டுமே அப்பர் பாடியும் லோவர் பாடியும் அதே லெவல்ல லிஃப்ட் பண்ற மாதிரி ஹோல்ட் பண்ணும். அப்பதான் உங்களோட அந்த கோர் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். பி ரெடி. 3, 2, 1. Your time's on. Start. Up. கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், கால் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிங்க, மேல முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க ரெண்டுமே. குட் குட் சூப்பர். ஹோல்ட் ஆன் ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. கை ஃப்ளோர்ல டச் ஆகக்கூடாது, அதே மாதிரி காலும் டச் ஆகக்கூடாது. லிஃப்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு. குட். நீங்க பார்க்கும்போது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு உங்களோட பாடி. 25, 5 more seconds. 5, 4, 3, 2, 1. சூப்பர். ஜஸ்ட் ரிலாக்ஸ். பிரீத் இன், பிரீத் அவுட். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய லைக் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஹர்ட்டிங் ஆகும். ஸோ லைக் நீங்க ஒரு 30 மேக்ஸிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போதும். நம்பர் ஆஃப் செட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க இந்த ஒரு 2 செட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் மேக் இட் ஃபார் 4 செட்ஸ். அதனால உங்களுக்கு நல்லா உங்களுக்கு என்ன சொல்றது கோர் இம்ப்ரூவ் ஆகும். பட் யூ டோன்ட் வாண்ட் ஃபார் த ஹோல்டிங் மோர் செகண்ட்ஸ். ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இந்த வேரியேஷன் அகைன் ஒன் மோர் டைம் பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ண சூப்பர்மேன் 1 செகண்ட் நம்ம பண்ண போறோம். பி ரெடி, செட் த பொசிஷன். 3, 2, 1. ஓகே, your time is going to start now. Let's go. Start. Up. Hold பண்ணுங்க. Yes, good. 10, 15, 20, 25, 30. Okay, just relax. Okay, like 30 seconds break. நீங்க வாட்டர் சிப் பண்ணணும்னா வாட்டர் சிப் பண்ணிக்கலாம். இந்த 3 வேரியேஷனும் இந்த 3 எக்ஸசைஸும் நம்ம 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் V-up followed by cat and camel, then the last variation நம்ம பண்றது சூப்பர்மேன். இந்த 3 எக்ஸசைஸ்மே நம்ம 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண போறோம். If you want you can sip the water. If you feel good we'll slowly start with the V-up. Okay, ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? 3, 2, first up V-up, like facing up பண்ணி படுத்துட்டு உங்களோட upper body lower body lifting together, core engage பண்ற மாதிரியான வேரியேஷன் core exercise. Okay, core exercise V-up பண்ணனும். 3, 2, 1. Let's go. Start. Sir V-up பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி ஹோல்ட் பண்ணுங்க.
இப்படி ஹோல்ட் பண்றது. இப்ப நம்ம பண்ண 3 எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ற போறோம், அவ்வளவுதான். hold on, yes, good. 10, 20, good, 10 more, 25, 30, super, just relax. Okay, okay. நம்ம ஆக்சுவலா இது நம்ம விஎப் நிக்கிறது 60 செகண்ட் நிக்கணும். நம்ம அந்த 60 செகண்ட் ரெண்டா ஸ்பிட் பண்ணி நிக்கிறோம். 30 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி நிக்கிறோம். We'll go again one more time. The same VF one more time. Set the position 3, 2, 1. Let's go start. Your time's going to start now. Hold on. Good. Good. 20. 3, 2, 1. Okay, just relax. Great. Okay. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன பண்ண போறோம்னா கேட் அண்ட் கேமல். நீல் டவுன் பண்ணிட்டு சின் அப் அண்ட் டவுன் பண்ணும். மேக் இட் 15 கவுண்ட். Set the position. Chin up பண்ணும்போது breathe in. Chin down பண்ணும்போது breathe out. Yes, good. Keep doing. Yes, good. 5, 10. 5 more. 5, 4, 3, 2, 1. Okay. Just relax. இப்போ நம்ம பண்ண போறது சூப்பர்மேன். உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்றது பண்ணும். சூப்பர்மேன் பண்ணும். பி ரெடி. இது அதே மாதிரி தான் நம்ம 30 செகண்ட்ஸ் 2 டைம்ஸ் பண்ண போறோம். ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போறோம். யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் பண்றது நம்ம ட்வைஸா பண்ண போறோம். பி ரெடி. 3, 2, 1. சூப்பர்மேன். அப்பர் பாடி லோவர் பாடி லிஃப்டிங் டுகெதர். ஹோல்ட் பண்ணும். Yes, your time start now. Hold on. 5, 15. Good. 20, 25, 3, 2, 1. Just for 30 seconds break. Again, one more time நம்ம பண்ணிக்கலாம். Super. ஓகே. ஸோ சூப்பர்மேன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லோ பாடி லிஃப்ட் பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா அப்பர் பாடி ஈஸியா லிஃப்ட் ஆகும். யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லோ பாடி. So you can able to easily manage down both bodies of equal. 3, 2, 1. Once again, be ready. Set the position. 3, 2, 1. Your time is going to start now. Hold on. So 10. Just 30 seconds start. 15, 20, 3, 2, 1. Yes. Okay. Just relax. Super. Great. Okay. இப்போ நம்ம 3 sets of combination கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாடி வெயிட் கார்டியோ ஃபாலோட் பை தி ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு 2 வேரியேஷன், தென் கோருக்கு ஒரு 3 வேரியேஷன் பண்ணியிருக்கோம், ஃபாலோட் பை
அப்டாமல் எக்ஸசைஸ் பண்ண போறோம். அப்டாமல் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்மளோட லெக் ரைஸ். பாருங்க, நீங்க படுத்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் பாருங்க, உங்களோட எல்போஸ் மட்டும் கீழே வச்சுட்டு உங்களோட லெக்ஸ் மட்டும் ஸ்லோலி லிஃப்ட் பண்ணி ஸ்லோலி டவுன் பண்ணும். 1 2. உங்களோட எல்போஸ் பார்த்தீங்கன்னா பேக்ல இப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லெக்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்லோலி டவுன் பண்ணும். இது நீங்க இந்த மாதிரி லெக் ரைஸ் பண்ணும்போது உங்களோட லெக்ஸ் ஃப்ளோர்ல டச் ஆகக்கூடாது. பி ரெடி? எஸ், பி ரெடி? ஸ்டார்ட். 3 2 1. Let's go. Start. Up. Slowly down. 1. Slowly down பண்ணும். 2 3 4 5 6 7 8 9 10 1. Okay, just relax. 12 count. நல்லா பிரீத் பண்ணிக்கலாம். பிரீத் இன் பிரீத் அவுட். ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ அப்டமல்ங்கிறது நம்ம ஒரு மசில்ஸ் யூஸ்வலா நம்ம ஒன் செட் பண்ணும்போது அப்டமல் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது. நம்ம 2 லைக் ஒரே வேரியேஷன் ஒரு 2 டைம் பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ள லேயர் மேல இருக்கிற லேயர் ஹிட் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அப்டமல் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற லேயர் நீங்க ஹிட் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம அப்டமல் ஆக்டிவேஷன் பண்ணிருக்கோம், அங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பேக் டு பேக் பண்ணீங்கன்னா மோர் இம்பாக்டா இருக்கும். ஸோ ஐ நீட் ஒன் மோர் செட் த சேம் திங். இனி ஒரு டைம் நம்ம இதே எக்ஸசைஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். லெக் ரைஸ் 1 செகண்ட் ஒரு 12 கவுண்ட் பண்ண போறோம் இப்போ பண்ணது. ஏன்னா அப்டாமல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஹர்ட் ஆகாது, லைக் உங்களுக்கு ஹிட் ஆகாது. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு லேயர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணோம். பி ரெடி? 1 செகண்ட். இப்போ பண்ணதே 1 செகண்ட் பண்ணுங்க. ஒன் மோர் டைம். 3 2 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். மேக் இட் 12 கவுண்ட். அப்ஸ் அண்ட் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Okay, super. Just relax. Great. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது. இந்த செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ்னா உங்களோட லெக்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் சேர்த்து வச்சுக்கலாம். 2 லெக்ஸுமே சேர்த்து வைக்கும் போது யூ கெட் சம் பேலன்ஸ். இதுல வந்து நீங்க கீழே போயிட்டு ட்ரை டு ரீச் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட். சிலவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீல்ட டச் பண்ண முடியும், சிலவங்க பார்த்தீங்கன்னா முன்னால ரீச் அவுட் பண்ண முடியும், சிலவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி தகுந்த நீங்க பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா நீங்க கீழே போய் உங்களோட ஷோல்டர்ஸ் கீழே டச் ஆயிட்டு எந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, மேக் இட் 12 கவுண்ட். இதுவும் அதே மாதிரி தான் 12 கவுண்ட் இன்டு 2 செட்ஸ் பண்ணும். எங்களோட ஜாயின் பண்ணீங்க. 3 2 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். அப், கோ டவுன், கமிங் அப். 1. கீப் டூயிங். அகைன் அப். 2 3 4 5 6 7 8 9 10 11. Okay, just relax. Super. ஸோ இந்த எக்ஸசைஸ் நேம் கால் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ் சொல்லுவாங்க. லெக்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணும்போது உங்களோட பாடி வெயிட் ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். இன்கேஸ் என்னால இது பண்ண முடியல அப்படின்னா உங்களோட முன்னால ஏதாச்சும் உங்களோட டோஸ் லாக் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அப்படியும் பண்றதான பண்ணிக்கலாம். இல்ல இதே எக்ஸசைஸ் ஈஸியா இருக்கிற மாதிரிச்சுன்னா யூ கேன் யூஸ் சம் டம்பிள்ஸ் ஆர் லைக் வெயிட் சம்திங் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம எகைன் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண போறோம். ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ண போறோம். பி ரெடி? ஜஸ்ட் லெக்ஸ் டு லெக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வில் கோ அகைன் ஒன் மோர் செட் 12 கவுண்ட். 12 கவுண்ட் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். 12 or 15, more than 15, up to you. Okay, 3 2 1. Your time start now. Just start. Let's go. Start. 1 second. Start. 1
இப்ப நம்ம பண்ண எக்ஸசைஸ் பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ் ஒன் மோர் டைம் பண்றோம். 2 3 4 5 6 7 8 9 10 1 2 yes okay just relax. Okay, super great. So நம்ம 2 எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். The first exercise நீங்க பண்ணும்போது lower abdominal அந்த ஏரியா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். The second forward crunches பண்ணும்போது ஜஸ்ட் கீழே இருக்கிற ரெண்டு பாக்ஸ் அதுதான் நீங்க ஒர்க் ஆகும். லைக் அப்பர் abs and lower abs நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ மெயினா இனி பண்ற போறது பாத்தீங்கன்னா ஆப்ளிக்ஸ் பண்ணும், சைட்ஸ்க்கு பண்ணும். அதுக்கு நம்ம பண்ண போறது லெக் வைபர்னு சொல்லுவாங்க. லெக் வைபர் 2 டைப்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு லெக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு சைட் டு சைட் ட்விஸ்ட் பண்ணும். இது ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆச்சுன்னா நீ லைக் ஸ்லைட்ல பெண்ட் பண்ணிட்டு ரெண்டு நீமே ஸ்பிட் ஆகக்கூடாது. வெரி க்ளோஸ் பண்ணிட்டு டில் பண்ணும் லெஃப்ட் அண்ட் ரைட். இது டில் பண்ணும்போது உங்களோட ரெண்டு நீமே பாத்தீங்கன்னா சைட் டு சைட் போய் ஃப்ளோர்ல வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர். ஆனா டச் ஆகக்கூடாது, ஃப்ளோர்ல டச் ஆகக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது ரெண்டு லெக்குமே சேர்த்து வச்சு டில் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட் டச் பண்ணும். இட்ஸ் குட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் ஆப்ளிக் மசில்ஸ். பி ரெடி? 3 2 1 ஓகே. பாம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா பாம் தான் உங்களோட பாடி கண்ட்ரோல் பண்ணும், முன்னால மூவ் ஆகாம இருக்க இதை பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பாம் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு லெக்ஸ் மேல தூக்கிட்டு சைட் டு சைட் ஸ்விட்ச் பண்ணுங்க. குட். 2 3 குட். 4. சார் ராஜேஷ் சார் உங்களோட ஹேண்ட் ஷோல்டர் பேர்ல வச்சுங்க, அப்போ பாடி மூவ் ஆகாது. கீழே வைக்காம இப்படி ஷோல்டர்ஸ் பேர், ஷோல்டர்ஸ் நேரா வச்சுங்க சார், உங்க பாடி சப்போர்ட் பண்றது. கீழே ஃப்ளோ, பாம் ஃபேசிங் டவுன். 8 9 10 11 yes okay just relax. So team once again பாருங்க, சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த க்ளூட் வச்சிருக்கீங்க. பிஹைண்ட் த க்ளூட் வைக்கிறத விட பேல் டு ஷோல்டர்ஸ் பாருங்க, இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களோட பாடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் ஆகும், சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளூட்டுக்கு பேக்ல வைக்கிறதுக்கு பொதுவா ஷோல்டர்ஸ் பார்ல வச்சிட்டீங்கன்னா இந்த பாம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல டச் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ் கிடைக்கும். பாம் நல்லா ஃப்ளோர்ல டச் பண்ணிட்டு பாடி மூவ் ஆகாம நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணிட்டீங்கன்னா இனி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ உங்களோட பாடியோட மூமெண்டம் கொஞ்சம் டர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, we'll go again one more times the same exercise one more time repeat பண்ண போறோம். Start. 3 2 1 let's go. Start. Up, tilt left and right. 1 yes, keep doing. 2 3 4 5 6 7 8 9 10 yes super okay great. ஓகே, இப்போ இந்த ஃபைனல் வாட்டர் பிரேக், லைட்டா வாட்டர் சிப் பண்ணி பண்ணிக்கலாம். வாட்டர் சிப் பண்ணிட்டு இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா ஒன் மோர் டைம் பண்றோம். ஏன்னா எதனால பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நம்ம பண்ணாலும் கோர் அண்ட் அப்டாமல் பாத்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க லைக் ஆல்மோஸ்ட் பீப்புள் பாத்தீங்கன்னா அப்டாமல் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர் எல்லாத்துக்குமே லேகிங்கா இருக்கும். கோர் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறீங்களோ, அப்டாமல் எக்ஸசைஸ் நீங்க ஜாஸ்தி பண்றீங்களோ, பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆனா உங்களோட கோர் ஆக்டிவேஷன் ஜாஸ்தியா இருக்கும் போது உங்களோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ண முடியும்.
லாங் டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த மசில் ஃபெட்டிக்கும் இல்லாம உங்களுக்கு கோர் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியும். ஓகே, அதனால வில் கோ அகைன் ஒன் மோர் செட். இப்போ நம்ம பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே ஒன் செட் ஈச் அகைன் லாஸ்ட் ஒன் மோர் டைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் 1 செட் பண்றோம். செகண்ட் பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ். தேர்ட் 1 செகண்ட் லெக் வைபர். 1 செட் ஈச் நம்ம பண்ண போதும். Be ready? Good. So start with that. Just lie down பண்ணிட்டு leg raise பாருங்க. If you're still knee lifting ups and down. 3, 2, 1. Let's go. Start. Or 10 counts பண்ணுங்க. Leg raise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1. Yes. Super. Great. Okay. The next variation butterfly crunches. Legs ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு பேக்ல இருந்து forward touch பண்றது. இதெல்லாம் 1 செட் பண்றதுனால மேக் இட் 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ்வலா 10 12 பண்றோம். மேக் இட் 15 கவுண்ட்ஸ். Be ready? Set the position. Leg நல்லா cross பண்ணீங்க. Going to back and coming up. Start. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Yes. Okay. Just relax. Okay. Good. Super. The final exercise, leg wiper, make it 15 count. Legs, hands நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு ஃப்ளோர்ல டச் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா முன்னாலே பின்னாலே மூவ் ஆகாத மாதிரி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட 2 லெக்ஸுமே பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் ஸ்விட்ச் பண்ணும். லெக் வைபர் இட் நேம் கால். Be ready? Set the position. Okay. The final one. 3, 2, 1. Let's go. Start. Up. நல்லா ஸ்விட்ச் பண்ணுங்க சைட் டு சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Yes. Super. Great. அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேரியேஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூ செகண்ட் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹிப் மொபிலிட்டி பண்ண போறோம். ஸோ மொபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹிப் மொபிலிட்டி, ஷோல்டர்ஸ் மொபிலிட்டி, இந்த 2 மொபிலிட்டியும் நம்ம பண்ண போறோம். ஒரு ஃபியூ செகண்ட் பிரேக் பண்ணிக்கலாம். லைட்டா வாட்டர் சிப் இஃப் யூ வாண்ட், யூ கேன் சிப் த வாட்டர் இஃப் யூ வாண்ட். கிரேட். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஓரியன்டா எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மொபிலிட்டி மெயினா பார்த்தீங்கன்னா நம்மளோட வெறும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இந்த மசில் பில்டிங், இது தவிர்த்து நம்ம எக்ஸசைஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் பாடியை எல்லாமே இன்க்ளூட் பண்ணிது இருக்கு. எஸ்பெஷலி யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கு, உங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட மொபிலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க உங்களோட செக் பண்ணி பார்க்கணும்.
apart from that. ஏன்னா இந்த மூணுமே யாருமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் these three things also. ஸோ அதனால இதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எப்பப்போ எக்ஸசைஸ் பண்றீங்களோ லைட்டா ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் மொபிலிட்டிக்கு, ரெண்டு எக்ஸசைஸ் ஃபார் த பேலன்ஸ், ரெண்டு எக்ஸசைஸ் ஃபார் ஸ்ட்ரெச்சிங், அந்த மாதிரியான பேட்டர்னுக்கு நீங்க பண்ணீங்கன்னா இனியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபிலிட்டிக்கு ஹிப் மொபிலிட்டி நம்ம பண்ண போறோம். ஸோ ஹிப் மொபிலிட்டியில பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு லெக் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ரெண்டு நீமே கீழே டச் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் நீ ஈஸியா டச் ஆகும். ஆனா ரைட் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா இந்த டைம் நீங்க டர்ன் பண்ணும்போது முடிஞ்ச அளவு ரெண்டு நீமே டச் பண்ற மாதிரி பாருங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் பண்ணும்போது ரைட் நீ உங்களோட லெஃப்ட் ரைட் நீ ஈஸியா டச் ஆகும். பட் உங்களோட டார்கெட் லெஃப்ட் நீயா இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஷஃபிள் பண்ணணும். ஓகே, 3, 2, 1. இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா கை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னா கை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு டில் பண்ணுங்க. பி ரெடி? 3, 2, 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். அப். குட். லெக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வைடா வச்சுட்டு ஷஃபிள் பண்ணணும். 90-90 ஸ்விட்ச். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Last two. 9. Okay. Super. Super. Okay. The first variation is over. The second variation பாருங்க, நல்லா பண்ணீங்க. The second variation எப்படின்னா நம்ம 1 செகண்ட் இப்படி உட்காந்துட்டு கை ரெண்டு இப்படி ஃப்ரண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு லெக் நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லேட்டரல் வைஸ் நீ லாக் பண்ணி தான் பண்ணும். இது நீங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டம்பிள்ஸோ இல்லாட்டினா ஒரு வாட்டர் கேனோ முன்னால இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணிட்டு எகைன் உங்களோட ரைட் சைட் தென் லெஃப்ட் சைடு. இதை டச் பண்ணக்கூடாது. ரைட் சைடு நீங்க பண்ணும்போது டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாம லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணும். அந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பி ரெடி? 3, 2, 1. யுவர் டைம் ஜோன். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு லெக்ஸ் ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10 கவுண்ட் அதர் லெக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழே டச் ஆகக்கூடாது. நீங்க கீழே எடுத்து வைக்கும் போது அந்த லெக்ஸ் டச் ஆகாம கண்டினியூஸா பண்ணுங்க. எஸ், குட். முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் மேல தூக்கி தென் கீழே கொண்டு வாங்க. 5, 6, 7, 8, 9. ஓகே, ஒரு சைடு முடிச்சதுக்கு அப்புறம் அதர் சைடு பண்ணும் உட்காந்துட்டு. நீங்க ரெண்டு சைடுமே பண்ணாலும் பரவாயில்ல. ரிப்பீட் 1 செகண்ட் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு 5 கவுண்ட் ஈச் சைடு பண்ணுங்க. பி ரெடி? ஒன் மோர் டைம். முடிஞ்ச அளவுக்கு லெக் மேல லிஃப்ட் பண்ணிட்டு சைடு டு சைடு டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஓகே, சூப்பர். ஓகே, ரெண்டு சைடுமே பண்ணிட்டீங்களா? ரெண்டு சைடுமே பண்ணிட்டீங்களா? குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியேஷன் என்ன பண்ண போறதுன்னா அதேதான். தேர்ட் வேரியேஷன் ஆஃப் த ஹிப் மொபிலிட்டிக்கு இந்த லஞ்சர்ஸ் போர்ஷன் பாருங்க. இந்த மாதிரி லஞ்சர்ஸ் போர்ஷன்ல உட்காந்து இந்த நீக்கு பேரலா உங்களோட டோஸ் இருக்கணும். பாடி ஸ்ட்ரைட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லேட்டரல் வைஸ் நம்ம புஷ் பண்ணலாம். 1, 2. எந்த அளவுக்கு இந்த நீ பார்த்தீங்கன்னா முன்னால புஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பி ரெடி? ஸோ மேக் இட் 12 கவுண்ட் ஃபார் ஈச் சைட். பாருங்க, என்னோட ரைட் லெக் நேரா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்ஸ் வைக்கிறேன். இந்த லெஃப்ட் லெக் முடிஞ்ச அளவுக்கு புஷ் ஃபார்வர்ட் பண்றேன். ஆனா பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆகக்கூடாது. உங்களோட ஷோல்டர்ஸ் செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் டு மிரர் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். 1, 2, 3. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி ஜஸ்ட் அதர் சைடு லெக்ஸ் வச்சுக்க. ஆப்போசிட் லெக்ஸ் மாத்திக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். எகைன் உங்களோட ஷோல்டர்ஸ் செஸ்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 1,
2 3 4 5 6 7 8 9 10 1 good okay super okay great so இந்த த்ரீ வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி ஹிப் மொபிலிட்டி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்குவாட்டிங் பண்றீங்க லஞ்சஸ் பண்றீங்க இதெல்லாம் பண்ணும்போது ஹிப் மொபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியும் உங்களுக்கு ஓகே தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் மொபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு உங்களோட தம்ஸ் மெயினா உங்களோட தம்ஸ் இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டீங்கன்னா ஒய் அதே மாதிரி பேரலா பண்ணிட்டீங்கன்னா டி அதே ஹேண்ட் பிஹைண்ட் கொண்டு வந்து பண்ணிட்டீங்கன்னா டபிள்யூ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா 5 கவுண்ட் ஈச் சைட் பண்ணும் என்ன அப்படியே மெயின்டைன் அப்படியே ஜஸ்ட் என்ன பாத்துங்க நான் லை டவுன் பண்ணிட்டு கை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ மாதிரி லிஃப்ட் பண்றேன் கை மட்டும் இந்த தம்ஸ் மட்டும் அப் பண்றேன் அது ஒரு 5 கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பேரல் டு ஷோல்டர்ஸ் இதுலயும் ஒரு 5 கவுண்ட்ஸ் நல்லா 5 4 இது முடிச்சுட்டு அப்படியே கை பேக்ல கொண்டு வந்து டபிள்யூ மாதிரி எகைன் ஒரு 5 ஸோ இந்த ஆல்பபெட் பாத்தீங்கன்னா இது ஐ மாதிரி இது டி மாதிரி கை பின்னால கொண்டு வரும்போது டபிள்யூ மாதிரி இந்த மூணுமே ஒரு 5 கவுண்ட்ஸ் நம்ம பேக் டு பேக் பண்ண போறோம் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஐயோட பேட்டர்ன்ல ஒரு 5 கவுண்ட் கண்டினியூஸா பண்ணுங்க 5 4 3 2 1 அதுக்கப்புறம் டி பேரல் டு ஷோல்டர்ஸ் தம்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ற மாதிரி பாருங்க 5 4 3 2 1 அப்படியே கை பேக்ல கொண்டு வந்துட்டு டபிள்யூ மாதிரி ஜஸ்ட் 5 4 3 2 1 சூப்பர் செஸ்ட் ரிலாக்ஸ் ஸோ இந்த மொபிலிட்டி எல்லாம் நீங்க ஒரு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம் லைக் நீங்க வீட்ல பண்றீங்க இல்ல அவுட்டோர்ல பண்றீங்க கெட் த மோர் டைம் அப்படின்னா நீங்க ஒரு 2 செட்ஸ் டு 3 செட்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கவுண்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் இன்க்ரீஸ் தட் சூப்பர் த ஃபைனல் வேரியேஷன் ஷோல்டர்ஸ் மொபிலிட்டிக்கு நம்ம அதை 3 வேரியேஷன் பண்ணிட்டோம் ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் ஷோல்டர் வேர்ல்டு கிரேட் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க அது எப்படின்னா லஞ்சஸ் பொசிஷன்ல இப்படி நேரம் இருந்து இந்த லெக் ஸ்ட்ரைட் பண்ணும் இந்த லெக் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரே லெக்ஸ் இப்போ என்னோட லெஃப்ட் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு வந்து டச் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டர்ன் பண்றேன் ஓகே எஸ் குட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எல்போஸ் கீழே டச் ஆகணும் ஒரு 5 கவுண்ட் சேம் டைம் பண்ணுங்க இந்த ஃபைனல் எக்ஸசைஸ் 5 4 3 2 1 சூப்பர் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க உங்களோட லெக்ஸ் ஒரு 5 கவுண்ட் முடிச்சிட்டீங்கன்னா அதர் சைட்ஸ் பண்ணிக்கலாம் be ready start 5 4 3 சார் ராமச்சந்திர சார் உங்களோட லெக்ஸ் நீ பாத்தீங்கன்னா ஆஃப் த ஃப்ளோர் பண்ணீங்க நீங்க நீ உங்களோட ரைட் நீ ஆஃப் பண்ணிக்க அப்படியே இல்ல நீங்க லஞ்சஸ் பொசிஷன்ல பண்றீங்க 3 2 1 okay great that's all just relax அது ஒன் மோர் காட்டுங்களேன் ஓகே ப்ளீஸ் பாருங்க மோகன் ராஜ் சார் இன்னொரு டைம் பாருங்க நான் காட்டுற எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இப்படி நேரம் நிக்கிறோம்னா என்னோட லெஃப்ட் லெக் நான் ஃப்ரண்ட்ல வைக்கிறேன் ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இந்த ரைட் நீ கீழே டச் ஆகல ரைட் நீ ஸ்ட்ரெச் தான் ஆகுது அதுக்கப்புறம் என்னோட லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல இருக்குன்னா ரைட் ஹேண்ட் ஆன் த ஃப்ளோர் லெஃப்ட் லெக் ஈக்குவலா ரைட் ஹேண்ட் தென் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு போய் நான் லெஃப்ட் சைடு அப்படியே டில் பண்றேன் அவ்வளவுதான் கரெக்ட் தட்ஸ் ஆல் ரைட் சைட் சூப்பர் அவ்வளவுதான் கிரேட் ஸோ அந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட் ஈச் சைட் இட்ஸ் நேம் கால் வேர்ல்ட் கிரேட் ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க ஒரு 5 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஸ்விட்ச் டு அதர் சைட்ஸ் அவ்வளவுதான் ஓகே டீம் சூப்பர் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அவ்வளவுதான் ஒரு ஃபியூ செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வாங்க முன்னால வாங்க கேமரா முன்னால வாங்க எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட் அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா நம்ம ஸ்ட்ரெச்சிங் போக போறோம் ஓகே
இப்போ இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சிங் போய்க்கலாம். ஸோ எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு அந்த லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். இன்னைக்கு சாயங்காலமே நம்ம குரூப்ல வரும். இதே எக்ஸசைஸ் நீங்க ஒன் செகண்ட் நீங்க ரிப்பீட் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம இந்த மாதிரி கப்பல் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் நம்ம ஒரு இன்னைக்கோட 6வது செக்ஷன் நம்ம பண்றோம். இந்த ட்ரைனிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த 6 செக்ஷன்ஸ்க்கான லிங்க்ஸும் நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க எக்ஸசைஸ் எடுத்து ஒரு 45 மினிட்ஸ், ஹாஃப் அன் டு 45 மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் இனி நல்லா இருக்கும். ஓகேங்களா? அவதான் உங்களோட 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 என்ன சொல்றது என்டூரன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, என்ன ஏது, உங்களோட ஸ்ட்ரென்த் இப்போ எந்த அளவுக்கு பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா உங்களால மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ரன் பண்ணும்போது, ரன் முடிச்சுட்டு வரும்போது, கம்ஃபர்ட் ஜோனா ஃபீல் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் தட் ஓகே நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே சூப்பர். ஸோ வில் கோ டு ஸ்ட்ரெச் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ். ஸ்ட்ரெச்சிங் கம்பல்சரியே பண்ணும். இப்போ எல்லாருமே பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னா வார்ம் அப் பண்றதுல ஸ்ட்ரெச்சிங் கூல் டவுன் பண்ணாம போயிடுறாங்க. ஆனா இதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் டே தான் தெரியும். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது இன்ஜுரியில கொண்டு போய் முடியும். அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஹார்ட்லி இட் வில் டேக் ஃபார் த 5 minutes ஃபார் த ஸ்ட்ரெச்சஸ். ஓகே ப்ளீஸ் ஜாயின் வித் மீ. ஸ்ட்ரெச்சஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச்சஸ். பாம் எக்ஸாக்ட்லி அண்டர் த ஷோல்டர்ஸ், பிலோ யுவர் செஸ்ட். Slowly lift the shoulders up and holding for 5 seconds. 5, 4, 3, 2, 1. ஸோ எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே அட்லீஸ்ட் ஹோல்டிங் ஃபார் 30 செகண்ட்ஸ் நம்ம மினிமம் பண்ணும். நம்மளோட டைமிங் இங்கே ஒரு ஷார்ட் டைமிங் இருக்கனால நம்ம 5 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். எஸ் 1 செகண்ட் த சேம் ஸ்ட்ரெச்சஸ். 5, 4, 3, 2, 1. ஓகே கோப்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நல்லா வைடா வச்சுட்டு சைல்ட் சிட் போஸ்டர் சொல்லுவாங்க. நீ நல்லா வைடா வச்சுட்டு ஹேண்ட் வச்சு நல்லா புஷ் பேக் பண்ணும். உங்களோட க்ளூட் வந்து ஹீல்ல டச் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஃபோர்ஹெட் டச்சிங் ஆன் த ஃப்ளோர். ஹோல்ட் ஆன் 5, 4, 3, 2, 1. 5 செகண்ட் முடிச்சதுக்கு கம் ஃபார்வர்ட் தி சேம் ஸ்ட்ரெச்சஸ் ஒன் மோர் டைம். நம்ம ரிப்பீட் பண்றோம். இதே ஸ்ட்ரெச்சஸ் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்றோம். ஃப்ரண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் 5, 4, 3, 2, 1. சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எகைன் பேக் டு நீல் டவுன். இதே பொசிஷன் வந்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நான் ரைட் சைட டிராப் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் டச் பண்றேன் ஃப்ளோர்ல. குட் ஸ்ட்ரெச் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். 5, 4, 3, 2, 1. அப்படியே பேக் வரேன். தென் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் எடுத்து நான் லெஃப்ட் சைடு ரீச் பண்றேன். பாம் ஃபேசிங் அப் அண்ட் ஷோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல டச் ஆகுது. 5, 4, 3, 2, 1. சூப்பர். ஓகே இப்போ என்ன பண்றோம் எகைன் நான் அதே மாதிரி பழைய போஸ்டர் சைல்ட் செட் போஸ்டர் மாதிரி போனதுக்கு அப்புறம் நான் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்றேன். இட்ஸ் குட் ஸ்ட்ரெச் ஆன் லேட் மசில். 5, 4, 3, 2, 1. ஓகே அதே மாதிரி ஜஸ்ட் ஆப்போசிட் சைட் நான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் டர்ன் பண்ணிட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்றேன். 5, 4, 3, 2, 1. குட். அதுக்கப்புறம் அப்படியே நான் திரும்பி படுக்கிறேன். மேல பார்த்த மாதிரி திரும்பி படுத்துட்டு சிங்கிள் லெக் புல்லிங் டுவர்ட் தி செஸ்ட். ஹோல்ட் ஆன் 5, 4, 3, 2, 1. சிங்கிள் லெக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் லெக் ஸ்விட்ச் பண்றேன். டர்ன் அப் பண்ணி படுத்துக்கலாம். டர்னிங் அப் 5, 4, 3, 2, 1. ஓகே ஃபர்ஸ்ட் சிங்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் போத் லெக்ஸ் டுகெதர். போத் லெக்ஸ் நல்லா புல் பண்ணுங்க. வெரி க்ளோஸ் டு செஸ்ட். 5, 4, 3, 2, 1. அதுக்கப்புறம் சின் டக் பண்ணி ஸ்லைட்லி ரோல் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். 5, 4, 3, 2, 1. இந்த ரோலர் முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளூட் ஸ்ட்ரெச் நாம பண்றோம். என்னோட பாருங்க ரைட் லெக் பிளேஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஹோல்டிங் த knee and pull back toward the chest. Hold on 5, 4, 3, 2, 1. glute stretches பாருங்க என்னோட ரைட் லெக் பிளேஸ் ஆன் த லெஃப்ட் சைட் pulling the right knee. நல்ல glute stretch நல்லா பண்றோம். Hold 5, 4, 3, 2, 1. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சைடா நம்மளே சைட் பிளாங்க் பொசிஷன்ல படுத்துட்டு ஆங்கிள் அப்படியே கிராப் பண்ற காட் ஸ்ட்ரெச்சஸ். பாருங்க சைட் பிளாங்க் பொசிஷன்ல படுத்துட்டு குட் ஸ்ட்ரெச் இன் காட்ஸ் மசில். 5, 4, 3, 2, 1. இப்படி முடிச்சு டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் சைடு முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஆர் கோயிங் டு டு அதர் சைடு. சைட் பிளாங்க் பொசிஷன்ல படுத்துட்டு ஆங்கிள் கிராப் பண்றீங்க காட்ஸ்க்கு நேரா. 5,
4, 3, 2, 1. Okay. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் the final variation A stand. Chin tuck பண்ணிட்டு heel நல்லா pushing up. knee lock பண்ணிக்கலாம். Like mountain சொல்லுவாங்க. heel நல்லா press பண்ணிட்டு chin tuck பண்ணி hold பண்ணுங்க. Hold on. 5, 4, 3, 2, 1. Okay. Super. Great. So that's all team. Super. Just relax. அவ்வளவுதான். So இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சது, routine முடிஞ்சது. So thanks once again and thank you so much for joining wonderful section. Great. Okay. Great team. Super. நம்மளோட பாத்தீங்கன்னா just marathon like anthem release பண்ணிருக்காங்க. இதுதான் அதோடது. முதல் படியே வெற்றி நம்மோடு. ஓடு ஓடு ஈரோடு உலகம் பாரும் நம் பெருமையோடு. மஞ்சள் மனம் வீசும் நம் மண்தான். மசாலா வாசம் பரவும் நாட்டுத்தான். கைத்தறி கலை காய்மே நதி போல ஓடும். காவேரி கரை மண் வீரத்தின் விதை விதைக்கும். துணி நகரம் பால் பெருமை கட்டிடம் உயரம் சாதனை சொல்கை எண்ணெய் தொழில் வரம் உணவின் உயிர் தரும் ஈரோட்டின் பெருமை உலகம் வணங்கும். ஓடு ஓடு ஈரோடு எல்லோரும் ஒன்றாய் ஓடிடுவோம். ஓடு ஓடு ஈரோடு வெற்றி பாதை நம்மை காத்திடுது. ஈரோடு மாரத்தான் நவம்பர் இசிச்சி பாஷ் ஒரு மடியெல்லாம் வரலாறு பேசும் உலகம் பாராட்டும் சாதனை பாதம். ஓடு ஓடு ஈரோடு எல்லோரும் ஒன்றாய் ஓடிடுவோம். ஓடு ஓடு ஈரோடு வெற்றி பாதை நம்மை காத்திடுதே. ஈரோடு மாரத்தான் நவம்பர் இசிச்சி பாஷ் ஒரு மடியெல்லாம் வரலாறு பேசும் உலகம் பாராட்டும் சாதனை பாதம். ஓடு ஓடு ஈரோடு எல்லோரும் ஒன்றாய் ஓடிடுவோம். ஓடு ஓடு ஈரோடு வெற்றி பாதை நம்மை காத்திடுதே. ஈரோடு மாரத்தான் நவம்பர் இசிச்சி பாஷ் ஓடும் அணியெல்லாம் வரலாறு பேசும் உலகம் பாராட்டும் சாதனை பாதம். சூப்பர் டீம். ஸோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரிஸை வச்சுக்கோங்க. லைக் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சம் மோகன்ராஜ் சார் ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சார் இந்த நீ ஸ்ட்ரென்த்னிங் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் மெத்தட் ஒரு இது இருக்கு இல்லைங்களா, டவல் பாருங்க. டவல் எடுத்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். பாருங்க இது ஒரு டவல் நினைச்சுங்க. டவல் ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பிஹைண்ட் த நீஸ் கரெக்டா நீக்கு கீழே வச்சுட்டு உங்களோட டோஸ் நல்லா லிஃப்ட் அப் பண்ணும். உங்களோட ஃபுட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லிஃப்ட் அப் பண்ணிட்டு இந்த நீ சர்க்கம்ஸ்டன்ஸ் இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணும். ஹோல்டிங் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ். இது நீங்க சிட்டிங்ல பண்ணிக்கலாம் இல்ல லை டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது சிட்டிங் பொசிஷன். ஏன்னா சிட்டிங் பொசிஷன் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 செகண்ட் ஹோல்ட், தென் ரிலாக்ஸ். அகெயின் 5 to 10 செகண்ட் ஹோல்ட், ரிலாக்ஸ். அந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் இங்க முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஸ்விட்ச் டு அதர் சைட். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கங்க. ஆன்லைன்ல கிடைக்கும்.
ஸ்ட்ரென்தனிங் பேண்ட்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா வால் ஆஃப் த ஃபுட். இந்த ஏரியாக்கு பாத்தீங்கன்னா வால் ஆஃப் த ஃபுட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வால் ஆஃப் த ஃபுட் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு படுத்துட்டு உங்களோட நீ பாத்தீங்கன்னா ட்ரை டு ஜஸ்ட் லாக்கிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட். அதே மாதிரி ஜஸ்ட் பேக் கொண்டு வரணும். நீ கம்பல்சரி லாக் பண்ணும். இந்த டெம்போ, இந்த ரெசிஸ்டன்ட் டெம்போ நீங்க புல் பண்ணணும். கை கீழே புல் பண்றீங்க, சைமல்டேனியஸ்லி பிரஸ் பண்ணிட்டு லாக் பண்றீங்க. இது எப்படின்னா ஜஸ்ட் படுத்துட்டு பண்ணும். இது ஒரு 10 கவுண்ட் ஈச் சைட். ஓகேங்களா சார்? ஈச் லெக்ஸ் பண்ணும். தென் தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு டவல். ஃபர்ஸ்ட் டவல் சின்னதா ரோல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த பிட்வீன் தைஸுக்கு இடையில ஒரு பில்லோ வச்சுங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் நமக்கு. இந்த பில்லோ வச்சுட்டு ரெண்டு நீயுமே கம்ப்ரஸ் பண்ணும். இன்சைட் கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் ஒர்க்கிங் அடக்டர் மசில்ஸ். நல்லா புஷ் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட் ஹோல்ட் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். எகைன் நல்லா கம்ப்ரஸ் பண்ணிட்டு 5 to 10 செகண்ட் ஹோல்ட், ரிலாக்ஸ். அந்த மாதிரி ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிஃப் லாக், இந்த நீ இந்த லாக்கிங் ஆகிறதுக்கான ரீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உங்களோட இந்த மைனூட் மசில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் இல்லாதனாலதான். இது ஒரு ரீசன் ஆகலாம். இல்ல அப்படின்னா லைக் வீக் மசில். ரெண்டாவது ஓவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். நீங்க சஃபிஷியண்டா ரெக்கவரி கொடுக்கல, ப்ராப்பர் ஸ்ட்ரெச் பண்ணல அப்படின்னாலும் உங்களை தாண்டி நீங்க ரொம்ப புஷ் பண்ணும் போதும் நம்ம மசில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, என்னால ரொம்ப காயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுதான் இந்த மாதிரியான பெயின்ஸோட உங்களுக்கு இது ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த பெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். இது நீங்க எப்படியும் ஒரு 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 1 வீக் பண்ணினாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. ஓகேங்களா சார்? குட். ஓகே டீம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வண்டர்ஃபுல் செக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. See you on next Thursday. Thank you, coach. Good day. Thank you. Yes.